Hi friends, welcome my channel. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா friends? இன்னைக்கு நாம சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் friends. அதாவது சீம்பால். சிம்பிளா இந்த சீம்பால் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இடுப்பெலும்புக்கு சத்தான சீம்பால் நமக்கு கிடைச்சா ரொம்ப அரியதான வாய்ப்பு தாங்க. இப்படி நம்ம சீம்பாலை ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாங்க. அந்த சீம்பாலை நம்ம அடுப்பை மிதமான தீயில வச்சு இது போல அடி பிடிக்காம கிண்டி விட்டுட்டே இருக்கலாங்க. நான் வாங்கியிருக்கிறது ஃபர்ஸ்ட் டே சீம்பால். எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு வீட்டில் எனக்கு இந்த சீம்பாலை எனக்கு கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இதை எப்படி சிம்பிளாக நாம் செய்யலான்னு உங்களுக்கு ஒரு வீடியோ செய்து காட்டுறேன். இதை நீங்கள் கேக் போல் கூட இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு செஞ்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு அது பிடிக்காது. இப்படி நாம் பால்கோவா மாடலில் செஞ்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் மிதமான தீயில வச்சு கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். பாருங்க, இப்படி தான் திரியா இருக்கும். இதை இன்னும் நல்லா பால் சுண்டுற அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. ஸோ நீங்கள் கைவிட்டு கிண்டினீங்கன்னா கொஞ்சம் அடி பிடிச்சிடும். அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு 4 ஏலக்காவை தட்டி அது கூட சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சர்க்கரை எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் கொஞ்சம் நிறைய சர்க்கரை சேர்த்தா நல்லாவே இருக்கும். எங்கள் வீட்டில் நாங்கள் கொஞ்சம் சர்க்கரை கம்மியாக சாப்பிடுவோம், அதனால் நான் போதுமான அளவு சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் அது நீர்த்து இந்த அளவுக்கு வரும். இது நல்லா இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் சுண்டி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த முதல் நாள் சீம்பாலை நாம் ஒரு 15 நிமிஷமாவது இது போல் கிண்டினா தான் நமக்கு இந்த அளவுக்கு சீம்பால் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சுவையாக சூப்பராக மணத்துடன் இடுப்பெலும்புக்கு ரொம்ப சத்தான சீம்பால். உங்களுக்கு இந்த சீம்பால் கிடைச்சிதுன்னா நீங்கள் தவறாமல் இது போல் செய்து சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கும் மறக்காமல் இது கொடுங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ ஓரளவுக்கு தண்ணி எல்லாமே சுண்டி வந்துருச்சு பாருங்கள். ஆல்ரெடி சீம்பால் கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு போதுன்னா இறக்கலாம், இல்லை இது போல் உதிரியாக வேணும்னாலும் நீங்கள் அது வரைக்கும் சுண்ட வடித்து இறக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான மணத்துடன் சுவையான சீம்பால் ரெடி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிம்பிளான சீம்பால் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் அம்மா கையால் செஞ்ச சீம்பால் அல்வாவை நம்ம சாப்பிடலாம். இடுப்பு எலும்புக்கு சத்தானது, வாங்க சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.